ஒரு 2 நிமிஷம் நான் வீடியோ ஆன் பண்ணிட்டு எதுவுமே பேசல, சைலண்டா இருக்கிறேன். நான் இப்படி சைலண்டா இருந்ததால எத்தனையோ பேர் என் வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ணிருப்பாங்க, அதாவது தள்ளி விட்டுப்பாங்க. இவன் என்னடா எதுவுமே சொல்ல மாட்டான். இன்னைக்கு நம்ம நானும் அப்படிதான் இருக்கு. நமக்குள்ள முதல்ல சண்டை வராம இருக்கான். இதுக்கு தான் சுதந்திரம் கிடைச்சதா? தேசப்பற்றோட யாரும் ஒழுங்கா இருக்கும்? கிடையவே கிடையாது. முதல்ல நாம திருந்தணும். நாம ஒற்றுமையா இருந்தாதான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஒற்றுமையா இருப்பாங்க. முதல்ல சொந்தக்காரங்களுக்குள்ளே ஒற்றுமையா இல்ல. கூட பிறந்த அண்ணன் தம்பி வெட்டுறான், கூட பிறந்த தம்பி அண்ணனை வெட்டுறான், மாமா மச்சான வெட்டுறான், மச்சான் மாமனை வெட்டுறான், பொண்டாட்டி புருஷனை வெட்டுறான், புருஷன் பொண்டாட்டி வெட்டுறான். பெத்த அம்மா அப்ப வெட்டுறீங்க. ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர அன்னைக்கு அந்த ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு நேரா ஸ்கூலுக்கு போறது, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிறது, என்ன சொல்லல, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிறது, கொடி ஏத்துறது, ஸ்கூல்ல மிட்டாய் கொடுப்பாங்க, பசங்க லட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது இல்ல வாங்கி தின்றது, தோழி அதோட முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் சுதந்திர அன்னைக்கு வரைக்கும் 324 நாள் 323 நாள் வரைக்கும் இவன் மத்தவங்க கிட்ட சண்டை போடுறது, பிரச்சனை பண்றது, ஒருத்தர் வெட்டிக்கிறது, இதை தான் செய்யறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் காந்தி நினைக்கிறாங்க, காந்தி நோட்டை நினைக்கிறாங்க, அர்ஜுன் நினைக்கிறாங்க, அர்ஜுன் பாட்டை நினைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இது இப்ப அதெல்லாம் அப்பெல்லாம் ஒரு நாள், இப்ப ஒரு நாள் கிடையாது. அந்த மத்தியானம் 6 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பழைய மாதிரி வந்துடுறாங்க. நம்ம இதுக்காக சுதந்திரம் வாங்கணும். சாதாரணமா ஆரம்பிச்ச நாடு இன்னைக்கு யூபிஐல இருந்து இஸ்ரோல இருந்து 5G வரைக்கும் வந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய முன்னேற்றம். இது மாதிரி நம்மளும் மனுஷங்க மாறணும், அதாவது மக்கள் மாறணும், பொதுமக்கள் மாறினா அரசியல்வாதிங்க அவங்களா திருந்துவாங்க. நாமளே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை சாடி பண்ணிட்டு இருந்தா அரசியல்வாதிங்க அவங்க வேலை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம அரசியல்வாதி தான் குறை சொல்லிட்டு இருக்கோம். அதை ஏன் குறை சொல்லுங்க, விட்டுருங்க. இனிமே அரசியல்வாதி பத்தி நம்ம பேசவே கூடாது. நாம திருந்தணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்க திருந்தணும், ஒற்றுமையா இருக்கணும், ஒருத்தருக்கு சண்டை போடக்கூடாது. ஒரு மாசத்துல ஒரு நாளாவது நம்ம தேசத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும், தேச பற்று இருக்கிற விஷயத்தை செய்யணும்.